நேரத்தில் நம்ம ஒரு வசனத்தை தியானித்துட்டு ஜெபிக்கலாம். 69வது சங்கீதம் 6வது வசனம். 69வது சங்கீதம் 6வது வசனம். சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவரே, உமக்காக காத்திருக்கிறவர்கள் என் நிமித்தம் வெட்கப்பட்டு போகாதிருப்பார்களாக. இஸ்ரவேலின் தேவனே, உம்மை தேடுகிறவர்கள் என் நிமித்தம் நாணம் அடையாதிருப்பார்களாக. ஆமென். இந்த வசனத்தை ஒரு ஜெபமாக சங்கீதக்காரர் ஏறெடுக்கிறார். இந்த ஜெபம் யார் பண்ணினது நம்ம இந்த சங்கீதத்தின் தலைப்பில் பார்க்கலாம். தலைப்பை வாசிங்க. சோஷனின் வாசியத்தில் வாசித்த ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். இந்த சங்கீதத்தை பாடியவர் தாவீது. இந்த ஜெபம் சற்று வித்தியாசமானது. நம்ம பொதுவாக எப்படி ஜெபிப்போம்? ஆண்டவரே, நான் உமக்கு காத்திருக்கிறேன், நான் வெட்கப்படக்கூடாது, நான் உம்மை தேடுகிறேன், என்ன நீங்கள் கைவிடாமல் இருங்க அப்படின்னு தான் நம்ம ஜெபிப்போம். ஆனால் இந்த வசனத்தில் தாவீது ஒரு வித்தியாசமான ஜெபத்தை ஏறெடுக்கிறார். திரும்பவும் நான் அந்த வசனத்தை நிதானமாக வாசிக்கிறேன். சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவரே, முதல்ல ஆண்டவரை அழைக்கிறார். உமக்காக காத்திருக்கிறவர்கள் என் நிமித்தம் வெட்கப்பட்டு போகாதிருப்பார்களாக. நம்ம ஜென்ரலாக ஜெபிக்கிறது, ஆண்டவரே நான் உமக்காக காத்திருக்கேன், நான் வெட்கப்படக்கூடாதுன்னு. ஆனால் இவருடைய ஜெபம் சற்று வித்தியாசமானது. உமக்காக நிறைய பேர் காத்திருக்காங்க ஏசப்பா, ஆனால் அதில் நான் குறுக்கிட்டு ஒருவரும் வெட்கப்பட்டு போயிடக்கூடாது. உமக்காக நிறைய பேர் உம்மை தேடுகிறவர்களாக இருக்கிறார்கள். இஸ்ரவேலின் தேவனே, உம்மை தேடுகிறவர்கள் என் நிமித்தம் நாணம் அடையாதிருப்பார்களாக. இந்த ஜெபத்தை நாமும் ஏறெடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஜென்ரலாக நம்ம நம்மை குறித்து மாத்திரம் நினைத்துட்டு போவோம். உதாரணமாக நம்ம பார்க்குறோமே, வெளியே நம்ம ட்ராவல் பண்ணுறோம், நம்முடைய ஜெபங்கள் ஆண்டவரே நான் போகிறேன், எனக்கு எந்த விதமான ஆபத்துகள் விபத்துகள் ஏற்படக்கூடாதுன்னு. ஆனால் இன்னொரு பக்கம் சில நேரத்தில் நம்முடைய கவன சிதறல்கள் நிமித்தமும் மற்றவங்களுக்கு ஒரு சில பாதகங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அப்போ நம்முடைய ஜெபங்களில் இப்போ எனக்கும் ஆபத்து வரக்கூடாது, என் நிமித்தம் மற்றவங்களுக்கும் வரக்கூடாது என்ற ஜெபத்தை நம்ம ஏறெடுக்கணும். இதே போல் நம்முடைய ஒரு வழியில் மட்டும் நம்ம ஜெபிப்பதன் மூலமாக சத்ருவானவன் நம்ம ஜெபிக்காத மறுபக்கத்தின் மூலமாக நமக்கு எதிராக போராட வாய்ப்பு உண்டு. விசேஷமாக பெண்களுடைய வாழ்க்கையில் நம்ம ஒரு விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணோம்னா அதில் நல்ல கவனம் செலுத்துவோம், இன்னொரு பக்கத்தை விட்டுடுவோம். இதே போல் இந்த வசனத்திற்கு ஏற்றவாறு நம்ம வேதத்தில் ஆதியாகமம் 25ஆம் அதிகாரத்திலிருந்து பார்த்தோம்னா ஒரு பக்தி உள்ள ஸ்திரீயை நம்ம வாசிக்கலாம். ரெபேக்காளை குறித்து அந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. ரெபேக்காளை குறித்து நம்ம அநேக காரியங்களை அறிவோம். ரெபேக்காள் நம்ம வேதத்தில் பார்க்குறோம். அந்த ஈசாக்கு ரெபேக்காலை நம்ம ஈசாக்கு, ரெபேக்காள், ஆபிரகாம், அதே போல் ஆபிரகாமின் ஊழியக்காரனை நம்ம திரியேக தேவன், பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, மனவாட்டி சபை, பரிசுத்த ஆவியானவர் என்றெல்லாம் நம்ம ஆவிக்குரிய ரீதியில் பிரித்து பார்க்குறோம். அந்த அளவுக்கு ரெபேக்காளை குறித்த ஒரு நல்ல அபிப்பிராயம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் உண்டு. ரெபேக்காள் ரொம்ப நல்லவங்க, அவங்க நல்லா ஜெபிக்கக்கூடியவங்க. 25ஆம் அதிகாரம் 21வது வசனம், 22, 23 பார்த்தோம்னா, ரெபேக்காளுக்கு பிள்ளை இல்லாத நேரத்தில் ஈசாக்கும் ரெபேக்காளுக்காக ஜெபித்தார். மாத்திரமல்ல, ரெபேக்காலும் அதுக்கப்புறம் அவங்க கன்சீவ் ஆனதும் ஆண்டவர்கிட்ட விசாரிக்க போகிறாங்க. ஆண்டவரே, என்னுடைய அந்த வயிற்றில் உள்ள பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதி கொள்ளுகிறதே, இதன் காரியம் என்னன்னு அந்த ரெபேக்காள் கேட்கிறவங்களா இருந்தாங்க. நல்ல ஜெபிக்கிற ஒரு ஸ்திரீ. ஆண்டவர்கிட்ட அந்த குழந்தைகள் பிறப்பதற்கு முன்பதாகவே அந்த குழந்தைகளை குறித்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்ட ஒரு நல்ல சகோதரி தான். ஆனால் அவங்க ஆண்டவர்கிட்ட இருந்து ஒரு தெளிவான விளக்கத்தை பெற்றுட்டாங்க. இந்த இளையவன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருப்பான், இளையவனுக்கு கீழே தான் மூத்தவன் வருவான் என்று அறிந்த உடனேயே அவங்க மாம்சத்தில் ஒரு சில காரியங்களை செயல்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம இதே ஆதியாகமம் 27வது அதிகாரம் 9-10 வசனங்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தகப்பனாகி ஈசாக்கு தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க நினைக்கிறார். இந்த இடத்துல ரெபேக்காள் ஒரு தவறு செய்கிறாங்க. ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்துட்டாருன்னா கட்டாயம் யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட்டவனாக தான் இருப்பார். ஆனால் அந்த ஆசீர்வாதம் தான் நேசிக்கிற, மாத்திரமல்ல தேவனிடத்திலிருந்து வாக்கு தத்தத்தை பெற்ற அந்த யாக்கோபு தான் பெறணும் என்று சொல்லி அவங்க மாம்சத்தில் ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்க. அப்போ ஏசாவினுடைய அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஏசாவை போல் ஒரு தோற்றத்தை கொண்டு போய் அந்த ஈசாக்குக்கு முன்னாடி போய் நிற்க வைக்கிறாங்க. இதனுடைய பிரதிபலிப்பு என்ன? அவங்க ரெபேக்காள் நினைத்தபடி அங்கே யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட்டுட்டார். ஆனால் முடிவு பார்த்தோம் அப்படின்னா யாக்கோபை ஏசா பகைக்கிற அளவுக்கு ஆயிற்று. அதே 27வது அதிகாரம் 44 வசனங்களில் பார்த்தோம்னா ஏசா முற்றுமாய் வெறுக்கிறார்.
இன்னும் சொல்ல போனால் தகப்பன் இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிர் வாழ்வார், அதுக்கப்புறம் அவர் வந்து இறந்துடுவார். அவர் இறந்துட்ட அப்புறமா இந்த யாக்கோபை நான் கொல்லுவேன்னு சொல்லிட்டு அந்த ஏசா பகைக்கக்கூடிய விதத்தில் இந்த ரெபேக்காலின் கிரியை இருந்தது. மாத்திரமல்ல, தன்னுடைய மகனாகிய அந்த யாக்கோபையே ஓடி இந்த ஸ்தலத்தை விட்டு ஓடிப்போன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இவங்களுடைய இந்த கிரியைகள் காணப்பட்டது. இப்போ நம்ம பார்க்கலாம், இந்த யாக்கோபும் ஜெபிக்கிறவங்க தான். ஈசாக்கும் வந்து இந்த பிள்ளைகள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஜெபிக்கக்கூடியவங்களா தான் காணப்பட்டாங்க. அப்ப ஆண்டவருக்காக காத்திருந்த இந்த ஈசாக்கு, ஆண்டவரை உண்மையாக தேடுகிற இந்த யாக்கோபு யாருனால வெட்கப்பட்டு நாணம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது என்றால் ஜெபிக்கக்கூடிய இந்த ரெபேக்கால்னால. நம்ம இன்னைக்கு தியானிக்கிற இந்த வசனம், ஆண்டவரை உமக்காக காத்திருக்கிறவர்கள் என் நிமித்தம் வெட்கப்படக்கூடாது, உண்மையாய் தேடுகிறவர்கள் என் நிமித்தம் நாணம் அடையக்கூடாது. நம்ம எல்லாருமே அந்த ரெபேக்காலை போல சபைக்கு வரக்கூடியவங்க, நல்லா ஜெபிக்கக்கூடியவங்க, ஆண்டவர்கிட்டருந்து நல்ல வெளிப்பாடுகளை பெறக்கூடியவங்க. ஆனால் இந்த ரெபேக்காலை போல பல நேரங்களில் நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்குற ஆலோசனையில் தவறுகிறவர்களாக இருக்கோம்னா, ஆண்டவரை உண்மையாய் தேடுகிற, உண்மையாய் காத்திருக்கிறவங்க வெட்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், அந்த நாட்களில் ஈசாக்கு வந்து ரொம்ப ஒரு கனம் பொருந்தியவராக இருந்திருப்பார். அப்போ யாக்கோபை ஓடி போயிட்டு தெரிந்தவங்களே வந்து கேட்பாங்க, என்ன யாக்கோபா காணலையே, எங்கே போயிட்டாரு? அப்படி ஒவ்வொரு முறை கேட்கும் போது அந்த ஈசாக்கு வந்து ரொம்ப கூனி குறுகி வெட்கமடையக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. நம்ம பார்க்குறோம், ஆண்டவருக்காக காத்திருக்கிறவங்க வெட்கப்பட மாட்டாங்க இந்த வசனத்தின்படி. ஆனால் இங்கு ரெபேக்காள் செய்த ஒரு குற்றம் அவரை வெட்கப்பட வைத்தது. அதே போல் யாக்கோபு அங்கே ஓடி போய் ஒரு புறஜாதியார் கீழே, அந்நிய விக்கிரகங்களை ஆராதிக்கிறவருக்கு கீழே அடிமைத்தன வீடு போல, அதாவது அந்த லாபான் கிட்ட இருந்து அந்த பெண்களுக்காக ஊழியம் செய்து ரொம்ப கஷ்டப்பட்டார். 10 தரம் சம்பளம் மாற்றப்பட்டு எத்தனை முறை தன்னுடைய தகப்பன் வீட்டை நினைத்திருப்பார். ஆண்டவருக்காக உண்மையாய் காத்திருந்த அந்த யாக்கோபும் வெட்கப்படுவதற்கு உண்மையாக ஜெபித்து நல்லபடியாக வாழ்ந்த அந்த ரெபேக்காள் காரணமாக இருந்தால். ஆண்டவர் சொல்லிட்டார், கண்டிப்பாக யாக்கோபு தான் ஃபர்ஸ்டாக இருப்பார்னு. ஆண்டவர் சொன்ன வார்த்தை கரெக்டாக நிறைவேறும். ஆனால் இவங்க நடுவில் கொடுத்த ஆலோசனை, இவங்க நடுவில் செய்த கிரியை, இந்த பலர் ஆண்டவருக்காக காத்திருந்த, ஆண்டவரை உண்மையாய் தேடிய இந்த யாக்கோபு ஈசாக்கினுடைய வாழ்க்கையில் விளையாடியதற்கு காரணமாயிடுச்சு. இன்னைக்கு நம்ம எடுத்துக்கொள்ளலாம், நம்ம நல்லா ஜெபிக்கிறவங்க தான். ஆனால் நம்ம கொடுக்குற ஆலோசனை, மற்றவங்க கிட்ட நம்ம பேசுகிற வார்த்தைகள், நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்குற ஆலோசனை, இதெல்லாம் மாம்சத்தின்படி இருக்கிறதா அல்லது ஆவிக்கேற்றவாறு வேத சத்தியத்தின் அடிப்படையில் தான் கொடுக்குறோமா என்பதை நம்ம பார்க்கலாம். நம்முடைய ஒரு சில வார்த்தைகள், நம்முடைய ஒரு சில ஆலோசனைகள் மற்றவங்களுடைய வாழ்க்கையில், ஆண்டவருக்காக உண்மையாய் காத்திருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில் இப்படி வெட்கத்தை உடுத்துவிப்பதற்கு ஏதுவாக இருக்கிறதா அல்லது ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதற்கு ஏதுவாக இருக்கிறதான்னு நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கணும். நம்ம வந்து வேதத்தின் அடிப்படையில் ஒருத்தவங்களுக்கு ஆலோசனை கொடுக்குறோமா அல்லது மாம்சத்தின்படி நம்முடைய மாம்சத்தின் கண்களில் பார்த்து உலக பிரகாரமாக ஒருத்தவங்களுக்கு ஆலோசனை கொடுக்குறோமான்னு ஆராய்ந்து பார்க்கணும். உதாரணமாக ஒரு காரியத்தை சொல்கிறேன். இப்போ வந்து ஒருத்தவங்க ரொம்ப நம்ம சபையை சேர்ந்தவங்களாக இருக்கலாம், யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், ஒரு பலவீனத்தோடு இருக்கிறாங்கன்னு வைத்துக்கொள்ளலாம். அப்படி இருக்கிற அவங்களே வந்து ஒரு தெய்வீக சுகத்துக்காக காத்திருக்கிறாங்க. அப்போ அவங்க ரொம்ப பலவீனத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு போய் நம்ம என்ன சொல்லலாம்? நான் அவங்களுக்காக இன்னும் அதிகமாக ஜெபிக்கிறேன் அப்படின்னு விசுவாச வார்த்தைகள் சொன்னால் நம்ம வந்து ஆவிக்குரியவர்கள், நல்லா ஜெபிக்கக்கூடியவர்கள். அதுவே அவங்களுடைய மனது இந்த காலத்தில் போய் இப்படி தெய்வீக சுகம்னு உட்கார்ந்துருந்தா காரியம் நடக்காது, போய் ஹாஸ்பிட்டலில் போய் உடம்பை பார்க்குற வழியை பாருங்க அப்படின்னு சொல்லி நம்ம அவங்க விசுவாசத்தை கெடுக்கிறவர்களாக இருந்தால், அவங்க ஆண்டவருக்காக உண்மையாய் காத்திருந்து வெட்கப்படாமல் ஆண்டவருக்காக இருக்கிறவங்க. அப்போ அவங்களை நம்ம திசை மாற்றும் போது, அவங்க விசுவாசத்தை நம்ம உடைக்கும் போது, ஆண்டவருக்காக காத்திருக்கிறவங்களை நம்ம வெட்கத்திற்கு உட்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். மற்றவங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தின் அடுத்த நிலைக்கு செல்வதை நம்ம கீழே தரம் தாழ்த்தி கொண்டு போகிறவங்களா இருக்கிறோம். அதே மாதிரி குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, யாராவது ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னா அவங்களுக்காக ஜெபித்து தேவ ஆலோசனை கொடுக்கிறவங்களா இருந்தால் நம்ம இன்னும் முன் செல்வதற்கு ஏதுவாக நம்ம ஆலோசனை கொடுக்குறவங்களா இருக்கிறோம். அப்படி இல்லாமல் அந்த குடும்பத்தை சேர்ந்த மற்றவங்க கிட்டே சொல்லி, இல்லை அவங்கெல்லாம் அப்படிதான் பேசுவாங்க, நீ இன்னும் அதிகமாக பேசு, எதிர்த்து பேசு, இப்படியெல்லாம் அமைதியாக இருக்காதுன்னு சொல்லி நம்ம தேவையற்ற மாம்சத்தின் காரியங்களை சொல்லுகிறவர்களாக இருப்போமே. ஆனால் நம்ம என்னதான் ஜெபிக்கிறவர்களாக இருந்தாலும் இந்த ரெபேக்காலை போல பலருடைய ஆவிக்குரிய ஜீவியத்தின் தரம் குறைந்து போவதற்கு அல்லது ஆண்டவருக்காக காத்திருப்பவங்க கீழே போவதற்கு ஏதுவாக செயல்படுகிறவர்களாக இருக்கிறோம். இந்த நேரத்தில் நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். நான் இதுவரைக்கும் ஆண்டவருக்காக காத்திருந்த, ஆண்டவரை உண்மையாய் தேடிய யாராவது வெட்கப்படுவதற்கு ஏதுவாக, நாணப்படுவதற்கு ஏதுவாக நான் செயல்பட்டிருக்கிறேனா?
அப்படி நம்ம செயல்பட்டவர்களாக இருந்தோம்னா இந்த நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே நான் மற்ற உமக்காக காத்திருந்த விசுவாசத்தில் இன்னும் முன்ன செஞ்சு கொண்டு இருக்கிறவங்கள, என்னுடைய மாம்சத்தின் வார்த்தைகள் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தான் தரிக்கணும், இப்பெல்லாம் நம்ம அந்த ஃபுல்லாக அந்த ஆவிக்குரிய நிலையில தான் போகணும்னு அப்படியெல்லாம் இருக்க முடியாதுன்னு சொல்லி நம்முடைய மாம்சத்தின் வார்த்தைகளால் மற்றவங்களை நம்ம கீழே தள்ளுகிறவர்களாக இருந்தோமே, ஆனால் அதை நம்ம அறிக்கையிட்டு ஜெபிக்கணும். மாத்திரமல்ல, இந்த வசனத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபத்தில், ஆண்டவரே என் மூலமா நான் உமக்காக காத்திருக்கிறேன், நான் வெட்கப்படக்கூடாது, அதே மாதிரி உமக்காக காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்படுவதற்கு நான் துராலோசனை கொடுக்கிறவனாக, மற்றவங்களை தீய வழியில நடத்துவதற்கு எதுவாக நான் செயல்படாதபடிக்கு என்னை காத்தலும். ஒருத்தவங்க இடர்வதற்கு நம்ம காரணமா இருந்தால் நமக்கு வருகிற ஆக்கினை மிக மோசமானது. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம், அதை நான் சொல்ல விரும்பல. அப்போ நம்முடைய வார்த்தைகளோ நம்முடைய கிரியைகளோ மற்றவங்க ஆவிக்குரிய ஜீவியத்திலிருந்து கீழே விழுவதற்கோ மற்றவங்க வெட்கத்தை உடுத்துவிப்பதற்கு ஏதுவாகவோ காணப்படாதபடிக்கு கர்த்தர் காப்பதற்காக இந்த வசனத்தில் கை வைத்து ஒரு முறை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசித்துட்டு, ஆண்டவரே மற்றவங்க உமக்காக காத்திருக்கிற ஒருவர் வெட்கப்படுவதற்கு ஏதுவாக நான் காணப்படாதபடிக்கு என்னை காத்தரணும்னு நம்ம ஜெபிக்கலாமா?